அடுத்தது ஹால் அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம காலை எந்த இடத்துல எடுத்து வைக்கிறோமோ அதுக்கு பேரு தான் ஹால். ஹால் அப்படிங்கிறது வரவேற்பறை என்பது உள்ள ஒருத்தர் இன்வைட் பண்ணி அழைக்கிறது எல்லாமே அந்த ஈசானியத்துல தான் ஒரு வீட்டில இருந்து ஒருத்தர் அழைக்கணும். அங்கதான் நல்ல விதமான ஒரு சக்தி எல்லாமே ஊடுருவி வரும். அப்ப இந்த ஈசானிய மூலை அப்படிங்கிறது தான் ஒரு ஹால் நம்ம அமைக்கணும். அடுத்தது அக்னி மூலைங்கிறதுல தான் இங்கதான் நம்ம சமையல் கிச்சன் அமைக்கிறோம். அப்ப இது கிழக்கு பார்த்த வீடுன்னு நம்ம போட்டுட்டோம். அப்ப இந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு டோர் எங்க வைக்கணும்னா கிழக்கு பார்த்த வீட்டுக்கு ஈசானிய மூலையில தான் நம்ம டோர் வைக்கணுங்கிறது பொதுவான ஒரு கான்செப்ட். டோர் இப்படித்தான் வைக்கணும். அப்ப உங்களுக்கு அழகா தெரிஞ்சிருக்கும், ஒரு ஈசானியத்துல ஒரு ஹாலு, அக்னியில ஒரு கிச்சனு, அதே மாதிரி பெட்ரூமுக்கு ஒரு டோரு, இங்க ஒரு டோரு, இது எல்லாமே வந்துருச்சு. இது வாஸ்துப்படி இந்த பிளானிங் நம்ம அமைச்சிட்டோம். இதுல எப்படி ஒரு மனிதனுக்கு உயிர் தொப்புள் பகுதியில் இருக்குதோ அதே மாதிரி ஒரு வீட்டினுடைய முழு உயிர் அப்படிங்கிறது பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சி பகுதி நடுப்பகுதியில் தான் ஒரு வீட்டுடைய முழுமையான உயிர் அங்கதான் இருக்குது. அந்த பிரம்மஸ்தானத்துடைய உயிரை நீங்க ஏதோ ஒரு விதத்துல லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடு நல்ல அளவுகளை வச்சோ நல்ல சூப்பராகவே நீங்க நல்ல ஒரு வாஸ்து முறை வச்சு அழகா கட்டியிருந்தீங்கனாலுமே நிச்சயம் நீங்க இறந்து போனதற்கு சமானம். அந்த வீட்டில் எந்த ஒரு வளர்ச்சியும் அடையவே முடியாது.